லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. என்ன அப்படின்னு கேட்டால், அது விடுமுறையை தாண்டி வர்ற முதல் வேலை நாள் என்பது நமக்கு தெரிஞ்சது ஒன்று. பல பேர் நினைப்பாங்க, என்னடா அது திங்கக்கிழமை வந்துருச்சு, எப்படி ஓட போகிறோம் என்ன இப்படிலாம் யோசிப்பாங்க. இருக்கட்டும்ங்க, அது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட ஒரு புது ப்ராஜெக்டுக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு புதிய வேலைக்கு நம்ம வர்றோம்னு வைங்க, அப்போ நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்போம். எப்போவும் இந்த திரைப்பட கதாநாயகர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க உற்சாகமாகவே இருப்பாங்க. அந்த உற்சாகம் இருக்கிற போது தான் நம்ம செய்கிற வேலையில் ஒரு பிடித்தம் ஏற்படும். அதுதான் நமக்கு ரொம்ப உண்மையான ஒன்று. சரி, இந்த திங்கட்கிழமை தொடங்குகிற போதே, இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இந்த ஆண்டு, என் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் வேகத்தோடும் பயணப்படுவோம்னு நம்ம நினைப்போம். அதுக்கு யார் நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கிறது? எத்தனையோ பேரை சொல்லலாங்க. ஆனாலும் நமக்கு என்னமோ வரலாறுலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று வடநாட்டு மன்னர்களை பற்றி படிங்க, அக்பரை படிங்க, பாபரை படிங்க, அவரை படிங்க, இவரை படிங்க, அப்புறம் 2ஆம் பாணிப்பட்டு போர், 3ஆம் பாணிப்பட்டு போர், அப்படி இப்படி வச்சுட்டாங்க. இல்லையா, உலக மகா யுத்தங்களை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பெருமன்னர்கள்னு சொல்கிற போது அவர்களுக்கு என்ன ஒரு தகுதி இருந்தது என்றால், தமிழ்நாட்டு மன்னர்களுக்கு இல்லாத தகுதி யாருக்குங்க இருந்திருக்க முடியும்? இது எதை வச்சு நான் சொல்கிறேன்? தற்பெருமைக்காக நான் சொல்லலை. தமிழகம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். அதாவது வடக்கே வேங்கடமலை, திருப்பதி ஏழுமலை இருக்கக்கூடிய அந்த வேங்கடமலை, தெற்கே குமரி ஆறு இருந்து குமரி கடலாக மாறி இருக்கக்கூடிய எல்லைப்பகுதி. இதை ஆண்ட மன்னர்கள் யாரு? மூவேந்தர்கள் முக்கியமானவர்கள். சேர, சோழ, பாண்டியர்கள். இவர்களை தவிர பல்லவர்கள் ஆண்டார்கள். அதே போல ஒரு 300 ஆண்டு காலம் கலப்பரர்கள் என்ற இனத்தவர், வேற்று இதை சேர்ந்தவங்க ஆண்டாங்க. இது தவிர குறுநில மன்னர்கள், கடையேழு வள்ளல்கள், பாரி, காரி, ஓரி, ஆய் என்ற அந்த மன்னர்களெல்லாம், வேளிர் குலத்து மன்னர்களெல்லாம் ஆண்டார்கள். எல்லாரும் ஆண்டது தான் தமிழகம். இதில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகத்தில் பெரும் வெற்றியோடும் பெருமையான அறிவோடும் வாழ்ந்த ஒரு மன்னன் யாருன்னு கேட்டால், அவன்தான் கரிகால் பெருவளத்தான் என்கின்ற மா மன்னன். இவனுடைய சிறப்பு என்ன என்றால், இவனுடைய தந்தையார் பெயர் இளஞ்சேட்சென்னி. ஏன் இவருக்கு இந்த பேர் வந்தது அப்படின்னா, நிறைய தேர்களை உடையவர் இவர். அப்புறம் இவருடைய வரலாறு நாம் பார்க்கணும்னா, பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பட்டினப்பாலை. இந்த நூலாசிரியராகிய அவர் இதனுடைய கதையின் நாயகனாக, காப்பிய தலைவனாக யாரை பாடுகிறார் என்றால், கரிகால் பெருவளத்தானை பாடுகிறார். இந்த கரிகால் பெருவளத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன? திருமாவளவன். வளத்தான் என்கின்ற பேரும் இவனுக்கு உண்டு. சரி, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இவனுடைய பெருமையை சொல்றதா இருந்தா, பொருளாற்று படையிலையும் பார்க்கலாம், கலிங்கத்து பரணியிலையும் பார்க்கலாம். பழமொழி 400 என்ற ஒரு நூலில் இவனுடைய வரலாறே ஆச்சரியமாக சொல்லப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்டினப்பாளையில இவனுடைய வீரம் சொல்லப்படுறப்ப, இவன் எப்படி வெளியில வந்தான் அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருக்குது. அந்த நாடு எதிரிகளால் சொல்லப்பட்டது. இவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அது மட்டும் இல்லை, இவன் இருந்த அந்த அரண்மனைக்கு தீ வைக்கப்பட்டது. சிறை கதவை உடைத்து தப்பிய போது இவனுடைய கால் லேசாக
கருமை நிறமடைந்து போனதாம். தீயில் கருகியதால் இவன் கரிகாலை உடையவன் என்ற பெயர் இவனுக்கு வந்திருக்கலாம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வெளியிலே வந்த இவன் எப்படி வந்தான் தெரியுமா? யானை தன்னை பிடிப்பதற்காக போடப்பட்ட பள்ளத்திலே விழுந்தபோது அதை தன்னுடைய நீண்ட தந்தங்களால் முட்டி மோதி அந்த மண்ணை சரித்து மேலே எழுந்து அந்த யானை ஓடி வருவதைப் போல கரிகாலன் அந்த சிறையிலிருந்து தப்பி வந்தான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, இவன் பட்டமேற்ற போது இவனுக்கு வயது குறைவான வயது. அப்போது மற்ற மன்னர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தார்களாம். அந்த கூட்டணியினுடைய நோக்கம் என்ன என்றால், அவன் சிறுவன், அந்த சிறுவனை நாம் எளிதில் வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு அத்தனை பேரும் அங்கே வந்து போருக்கு நின்றபோது தன்னுடைய தாய்மாமனுடைய உதவியோடு அந்த போர்க்களத்திலே சக்கரவியூகத்துக்குள்ளே புகுந்த அபிமன்யு எப்படி சுழன்று வந்தானோ அதுபோல கரிகால் பெருவளத்தான் அந்த 9 பேரையும் புறமுதுகு காண வைத்தான். அவனோடு போரிட்ட அந்த 9 மன்னர்கள் ஒருவனாகிய சேரமான் பெருஞ்சேரலாதன் அந்த போரிலே புறமுதுகு பட்டதால் வெட்கப்பட்டு அவன் வடக்கிருந்து உயிர் நீத்தான் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தோல்வி அடைந்தால் அந்த காலத்தில் அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வார்கள். எப்படி என்று கேட்டால் வடக்கிருந்து உயிரை மாய்த்துக் கொள்வார். இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, இவன் இமயம் வரை படையெடுத்து சென்று வெற்றி கண்டான் என்ற செய்தியும் நமக்கு தெரிகிறது. இவன் வேளிர் குலத்திலே ஒரு பெண்ணை மணந்து கொண்டதாக வரலாறு இருக்கிறது. கல்லணை என்கின்ற ஒரு பெரும் அணையை, உலக வரலாற்றிலேயே ஓடுகிற நதியை மறித்து அணை கட்ட முடியும் என்று சாதித்து காட்டிய ஒரு அற்புதமான பொறியியல் நுட்பத்தை கண்டுபிடித்தவன் இந்த கரிகால் பெருவளத்தான் தான். அதனால்தான் கல்லணை இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, நான் என் கண்களுக்குள் கட்டி வைத்தேன் கண்ணனைன்னு பின்னாடி எழுதின பாட்டை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கல்லணையை கட்டி வாய்க்கால்களை தோண்டி ஏரிகளை உருவாக்கிய பெருமை இவனுக்குத்தான் உண்டு. பற்றிய ஒரு செய்தியை பழமொழி நானூற்றிலே பார்க்கிறோம். ஒரு முறை இவன் இளமை கோலத்தோடு வீற்றிருந்தான். அரசபையிலே 2 முதியவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அந்த இளம் வயது பாலகனை பார்த்தார்கள். என்ன இது, இந்த பாலகனிடத்தில் நம்முடைய நீ வழக்கை சொன்னால் எப்படி இவன் பதில் சொல்லுவான், எப்படி தீர்ப்பு சொல்வான், நடக்காது, முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். அப்போது அந்த இளைஞன் எழுந்து, சற்றே இருங்கள், உங்களுக்கு நீதி வேண்டும், அவ்வளவுதானே, சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் உள்ளே சென்றான். இவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் வந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்தார். இருவர் வழக்கையும் விசாரித்தார். இருவரும் மனம் கொள்ளுமாறு, வாதி பிரதிவாதி என்பவர்களுள் ஒருவர் ஜெயித்தால் மற்றவருக்கு தோல்வி ஏற்படும். ஆனால் இருவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த பெரியவர் நீதி சொன்னாராம். அதை கேட்டு அவர்கள் மகிழ்ந்து வணங்க, அந்த முதியவர் கவலை கொள்ள வேண்டாம், நான் தான் அந்த இளைஞன் என்று சொல்லி தன்னுடைய மாறுவேடத்தை கலைக்க அங்கே கரிகால் பெருவளத்தான் இருந்தான் என்பதை தன்னுடைய பாடலிலே பதிவு செய்கிறார் பழமொழி நானூற்றினுடைய ஆசிரியர். உரைமுடிவு காணான் இளமையோன் என்று நரை முது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் புலவிச்சை கல்லாமல் பாகம்படும். பழமொழி நானூறுடைய சிறப்பே 400 பாட்டிலும் இறுதி வரி பழமொழியாக முடியும். இதில் சொல்லுகிற வார்த்தை என்ன, எப்படி அந்த சிறுவன் இவ்வளவு அழகாக தீர்ப்பு சொன்னான் என்றால், அவன் தொல்குடியிலே பிறந்தவன், அவனுடைய பாரம்பரிய ரத்தம் அந்த அரசர்க்குரிய தன்மையோடு ஓடுவதால் அவன் தீர்ப்பு சொல்வதற்கு தயங்கவில்லை என்று குலவிச்சை கல்லாமல் பாகும்படும், பாரம்பரிய அறிவு கற்றுத்தான் தேர வேண்டுமில்லை என்பதில்லை என்று பழமொழி நாட்டினுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார் கூறுகிறார். இவ்வாறாக கரிகாலன் போர் வீரன், கரிகாலன் ஞானம் உள்ளவன், கரிகாலன் நிலத்தின் தன்மை அறிந்தவன், அணை கட்டி குளம் வெட்டி
ஆறுகளை உருவாக்கி பெரும் வளத்தை உருவாக்கியவன், இமயம் வரை படையெடுத்து சென்றவன், எதிர்த்தவர்களை எல்லாம் வீழ்த்திய பெருமையுடையவன், அவனே கரிகால் பெருவளத்தான் என்ற மன்னன். இன்றைக்கும் கல்லணைக்கு நீங்கள் சென்றால் அவனுடைய வடிவத்தை நீங்கள் காணலாம். சோழ மன்னர்களுடைய வரலாற்றில் சங்ககால சோழர்களுள் முதன்மையாக இருப்பவன் இந்த கரிகால் பெருவளத்தான் தான். இப்போ நாம் ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்போம். நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறோம். நம்ம வாழ்ந்த காலத்தை எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்க? அதிகமாக போனால் எப்படித்தான் பெரியவங்களாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இவ்வளோதான் நினைப்பாங்க. சொந்த உறவாக இருந்தால், இரத்த உறவாக இருந்தால் அவங்க வேணால் ஏதாவது வாழ்நாளில் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உலகமே வாழ்நாள் முழுவதும் நினைக்குமாறு உலக மக்களுக்கு நன்மை செய்துவிட்டு ஒருவன் மறைவானே ஆனால் அவனுடைய வாழ்நாள் தான் மக்களால் எப்போதும் எண்ணப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் கரிகால் பெருவளத்தான் போன்றவர்களுடைய வீரமும் அவர்களுடைய மதிநுட்பமும் அவர்களுடைய ஞானமும் இன்றைக்கும் போற்றப்படுகிறது. எனவே வெற்றி பெறுகிறவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சாதனைகளாலும் உழைப்பாலும் ஞானத்தாலும் தான் பெற்றிருக்கிறார்கள். அத்தகைய வெற்றிகளை நாமும் பெற வேண்டும். பெறுவோம் என்ற நம்பிக்கையை நாம் இன்றைக்கு பெறுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.